இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவானதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தின் வேட்பாளரான அவரது மகனே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை விட திரு வைகோபால்சாமி அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட முடியுமா? ஸ்டாலினுக்காக தான் இவர் வெளில அனுப்பிச்சார் கருணாநிதி. இவரும் வாரிசு அரசியல் எடுத்து தான் மதிமுக உருவாக்குனார். இவரும் மகன் இன்னைக்கு போட்டி போட போகிறாரு. அதுவே ஒரு பெரிய சரிவுன்னா அந்த மகனும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதை விட இவருக்கு வைகோவுக்கு வேறு என்ன அவமானம் இருக்கும்? அது ஒரு இந்த யோசிப்பார், நான் கூட தான் வந்துட்டேன், குறைந்தபட்ச மரியாதையோடு எங்களை நடத்துங்க, சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு இன்றைக்கி பலவீனமாக இருக்கேன், பழைய வைகோ இல்லை, நான் பையனுக்காக ஒரு சீட்டு கேட்குறேன், அதில் பம்பர சின்னத்தில் கொடுங்க. ஏன்னா அதை உதயசூரியன் சின்னம் 10 வைகோவோட மகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்னா அப்படியே கட்சி மெர்ஜ் பண்ணிடலாமே, தனியாக இருக்குது கட்சி. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எங்கே பேசுகிறாங்கன்றலாம் தெரியாது. கமல் இஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஏன்னா நீங்கள் சொன்னது தான் ரீசனு. கூப்பிடவே இல்லை. வைகோ எப்படி பண்ணாங்க அது மாதிரி இவரை பண்ணியிருக்காங்கப்பா. அப்பா இவ்வளோ தான்ப்பா, ஒன்றா வா தான் போ அப்படின்ட்டு இருக்காங்க. கமலும் அவரோட சீனியாரிட்டி என்ன, ஸ்டேச்சர் என்ன, நேரிட்ட போய் ஒரு மல்லு கட்டின்னு இருக்க முடியுமா? யார் இருக்கா? கமலை விட்டா கமல் கட்சியில் மௌரி அமிச்சா ஒத்த சீட்டு கூட கிடையாது, ஓடி போயிடுன்றாங்க. முதல் முறையாக எடப்பாடி இனிமேல் ஓபிஎஸ் கட்சியில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வர்றது தர்மர் ராஜ்யசபா எலெக்ஷன். எப்போவுமே ஏடிஎம்கே ராஜ்யசபா எலெக்ஷன் அங்கே அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச சாயங்காலங்கிறது வந்துடும். ஆனால் எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி 2 வாட்டி கேண்டிடேட்டை மாற்றுவோம். இந்த பேச்சுவார்த்தை கூட என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே மதிமுகன்ட்டு, அது மாதிரி தான் இவ்வளோ நாளாக நடந்திருக்கு. அந்த மேலிட பார்வையாளர் திரு அஜோய் அவர்கள் நார்மலாக மேலிட பார்வையாளர்கள்லாம் வந்தாங்கன்னா சத்தியமூர்த்தி போனுக்கு போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே லீலா பேலஸ் போய்ட்டு அப்படியே ஏர்போர்ட்டு போயிடுவாங்க. 1 hour 2 hours இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் அஜோய் இங்கே இருந்தால் தெரியுமா? 2 நாள் 3 நாளாக அஜய் இங்கே இருந்தார். ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குன்னா தெர் வாஸ் நாட் ஈவன் அன் அட்டெம்ப்ட் ஃப்ரம் போத் தி சைட்ஸ். சரி, ஒரு வேளை டாக்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு சேனலில் காங்கிரஸ் ஏடிஎம்கே டாக்ஸ் ஓப்பன்ட், ஓகே, பேசிகிட்டு இருக்கு. நம்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர்ஸ் தானே பேசுவாங்க, வேறு என்ன கொள்கையாக பேசுவாங்க? நம்பர் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலிஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் கூட போயிடும். பிகாஸ் ஏடிஎம்கே இஸ் ஃப்ளெக்சிபிள்னு நமக்கே தெரியும். இது நடக்காதுன்னு எப்படி திமுக உறுதியாக நம்புது? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் முழுக்க வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறது என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். பாருங்க சார். வணக்கம். வணக்கம்லையா சார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. டெய்லியும் குவிஞ்சிக்கிட்டே. நேற்று நான் சொன்னேன்னா, ஆமாம், நாளைக்கு நம்ம பேசுறதுக்குள்ள நிறைய நடக்கும்னு சொல்லுவார் பாரு. இந்த 24 மணி நேரம் இருக்குல்ல, நேற்று ஷூட் ரெக்கார்டு 24 மணி நேரம் எங்க 20 hours. அந்த 20 hours ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் டெவலப்மெண்ட்டுகள் நடந்து கொண்டிருக்கும். விரிவாக பேசுவார். சொல்லுங்க முத்தலீஃப். எல்லா ஒரு கட்சியும் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிங்க, சிபிஐலேருந்து ஆரம்பிங்க. காலையில் முதல் இன்னைக்கு 3 கட்சி கையெழுத்து போடணும்னு முடிவு. சிபிஐ கையெழுத்து போடணும்னு பேசுறதுக்கு இல்லை, நீ முடிச்சிடலாம் தான் வந்தாரு. சிஎம் முன்னாடி கையெழுத்து போட்டு முடிச்சிடலாம். சிபிஐ சிஎம் வந்தார், அறிவாலயத்துக்கு வந்தாரு, அவர் தான் சைன் பண்ணது. சிபிஐ, சிபிஎம், மதிமுக 3 பேர். முதல்ல சிபிஐ வந்தாங்க. அந்த இவரு கையெழுத்து ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஆயிடுச்சு. வெரி குட். அவங்க வந்தாங்க, சைன் பண்ணாங்க, பேசினாங்க, உள்ள போய் சைன் பண்ணாங்க. தொகுதி பத்தி எதுவும் பேசல. வெளியில சைன் பண்ணிட்டோம் பாருங்க. தொகுதி என்னன்னு சைன் பண்ணிருக்காங்க. 2 தொகுதிகள். 2 தொகுதின்றதான் போன வாட்டியே கொடுத்தாங்களே, அதுல ஒன்றும் புதுசு இல்லை. நாங்க போன வாட்டி போட்டிட்ட தொகுதியில் போட்டிட்டு தானே சொன்னாங்க. இவங்க கேட்கறது திருப்பூர் பழைய இது நாகை, அதானே போன வாட்டி ஜெயிச்சாங்க அவங்க. சரி, இவங்க நாகை கேட்டுருந்தாங்கன்னா சொன்னோம்ல, அதை பத்தி எதுவுமே தகவல் இல்லை. 2 தொகுதி. 2 தொகுதி ஓகே முத்தலீஃப். திருப்பூர் நாகை சிபிஐக்கு இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. இருக்கு, ஆனா இல்ல. என்னங்க அவரும் அப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. இருக்கு ஆனா இல்ல அப்படின்னாரு.
அது ராமநாதபுரத்துக்கு IUML கொடுத்துட்டு கீழே இறுதி நேர மாற்றத்திற்கு உட்பட்டது சின்ன கண்டிஷன் சப்ளையா? பாத்தியா? அது அவங்க உடனே நவாஸ்கனி வித்துட்டாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? நவாஸ்கனி IUML தானே? ஆமாங்க, IUML தாங்க. IUML கதை தெரியாது. ஏங்க நவாஸ்கனிய நம்ம அண்ணன் ராஜகண்ணப்ப பார்த்து பாரு, விடுங்க, முடிஞ்சு அவர் கதை. இது முடிச்ச உடனே சிபிஎம்ல இருந்து வந்தாங்க. சரி, சிபிஐயோட நிலைமை என்ன இன்னும் நீங்க தெளிவாவே சொல்லல. எனக்கு தான் புரியலையா இல்ல பாக்குறவங்களுக்கு புரியலையா? உனக்கு ஏதாவது புரியுதாப்பா? இல்லையா? அவங்க எதுவுமே புரியாது. சந்தோஷம். ரிப்போர்ட்டருக்கும் புரியல, சிபிஎம் முடிச்ச உடனே சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப வந்து நாகை திருப்பூர் கடந்த முறை சிபிஐ போட்டியிட்ட நாகை மற்றும் திருப்பூர் இன்னமும் அவர்களுக்கு உறுதி செய்யப்படவில்லைன்னு நான் சொன்னா சரியா? இல்ல, உறுதி செஞ்சுட்டாங்க. ஏப்பா அதை சேர்த்து போட வேண்டியதானே கையெழுத்து? ஆனா உறுதி பண்ணல, இருங்க. அப்படிதாங்க அவர் சொன்னாரு. இது வந்து கண்டிஷன் சப்ளை தான். கண்டிஷன் 2 தொகுதி கொடுப்போம், எங்கேயாவது கொடுப்போம். அது வந்து அதே தொகுதி அதுவும் இல்ல. அது முடிச்ச உடனே சிபிஎம்ல வந்தாங்க, எல்லாம் போய் பேசினாங்க. அவங்களும் அதே மாதிரி பேப்பர் தூக்கிட்டு வந்து அவங்களும் பேப்பர் காமிச்சாங்களா? 2 தொகுதி. எந்த தொகுதி? சரி, அவங்களுக்கு கதிரவால் சுத்தியலா இல்ல உதயசூரியனா? சும்மா சொல்லியா, சும்மா சொல்லு. கதிரறிவால் சுத்தியல் தாங்க. என்னங்க தேசிய கட்சிங்க? இருக்கட்டும்பா, என்ன தேசிய கட்சினா எங்க இருக்கீங்க? கேரளா தவிர எங்க இருக்கீங்க? அதுக்குதான் இந்த அளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. விட்டா அந்தஸ்து போயிடும், நீங்க அதையும் கெடுத்துருவீங்க போல. அவங்க அப்படி தூக்கி காமிச்சாங்க, இது பண்ணாங்க. 2 தொகுதி. எந்த தொகுதி? 2 தொகுதி. மதுரை கோவை உறுதியா? கோவை இல்லை. கோவைக்கு பதிலாக கடலூர், மயிலாடுதுறை அல்லது தென்காசி, ஏதாவது ஒண்ணு. தென்காசி ரொம்ப காம்படிட்டிவ். ரிசர்வ் தொகுதி இவங்க கேட்டுட்டு தானே இருக்காங்க. இவங்க கொடுத்த பட்டியல்கள் 6 எம்பிக்கள் பட்டியல் கொடுத்தாங்க. ரிசர்வ் தொகுதியை தாண்டி திராவிட கட்சிகளே ஜெயிக்க முடியாதுப்பாங்க. ஒவ்வொரு செக்மெண்டா பிரிஞ்சு கிடக்கும்பா. நாடார்கள், முக்குளத்தூர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், இதர சமூகம்னு பிரிஞ்சு கிடக்கும்பா. எந்த கம்யூனிட்டில கேண்டிடேட் போறதெல்லாம் அடி விடும். அங்க பாஜக எப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த ஆனந்தன் ஐயா சாமி நான் சொன்னேன்ல, அங்க டிஎம்கே நின்னாவே வந்து வெற்றி பெறுவது. அங்க அந்த தொகுதிக்கு ஸ்பான்சர் வந்து இந்த ஜோகோ வேம்பு, ஸ்ரீதர் வேம்பு, வருங்கால பாஜக தலைவர். தமிழக பாஜக தலைவரா? இருக்கலாம். டிடிவி தான் தலைவர். இருக்கலாம். பாஜக எதுவும் நடக்கலாங்க. அதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, மதுரை உறுதி அதையாவது சொல்லுங்க. என்ன இல்லாட்டி அப்புறம் சு வெங்கடேசன் வந்து அங்க போய் சேர்ந்து சரி, அவருக்கு கட்சி சீட்டு கொடுக்குதா? கொடுக்குது. ஏன் கொடுக்குது? வேற யாரும் பாலபாரதி அருமையா செயல்பட்டாங்க, அவங்களுக்கு 2வது அடி கொடுக்கல. திண்டுக்கல்ல 2 தடவை கொடுத்தாங்க, 3வது தடவை கொடுக்கல. கட்சி ரூல் சார். 2 தடவைக்கு மேல கொடுக்க மாட்டாங்க கட்சி ரூல். சீதாராம் யெச்சூரிக்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஃபேர் இனஃப். அதெல்லாம் இருப்பாங்க. டிகே ரங்கராஜன் மட்டும் அடிக்கடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தகவல் இல்லை. அதனால சு வெங்கடேசனுக்காக மதுரை. கோவை கிடையாது. கோவை கமலுக்கு சும்மா மனசுல பட்டதை சொல்லுங்க. சு வெங்கடேசன் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா? தோக்குறாரு. என்னையா பொசுக்குன்னு முடிச்சிட்ட? பேசி கூட முடிக்கலையா? நானு பொசுக்குன்னு முடிச்சிட்டேன். அதாவது அண்ணாமலைக்கு சொல்றாங்கல்ல, அந்த சமூக வலைதளங்கள்ல வச்சுக்கிட்டு பில்டப் பண்றதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு. இது நடக்க போது பாருங்க. நானும் பார்த்தேன், அவர் நல்ல பண்ணி தான் செய்யறாரு சூவே. போஸ்ட் கார்டில் இந்தி எழுத்து இருக்குது, நீக்கணும். ரயில்ல இதெல்லாம் இது தேவை. இதுல எந்த போஸ்ட் கார்டு யூஸ் பண்றவனுக்கு ஓட்டு போட போறான்? எந்த போஸ்ட் கார்டு யூஸ் பண்றவன் ஓட்டு போட போறான்? இதெல்லாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு, படிப்பாளிகள், சமூக வலைத்தளத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவுஜீவிகளுக்கு கிரவுண்ட் லெவல்ல போய் இதெல்லாம் எதிரொலிக்காது. சோத்துக்கு வழி நான் சொல்லு. அதுவும் மதுரை கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கிராமம். இது இல்லப்பா, போஸ்ட் கார்டில் ஹிந்தியில் இருக்கு. அது எதுனா இருந்துட்டு போதியா? சோத்துக்கு வழி சொல்லியா? நீ போஸ்ட் கார்டு கேட்டுன்னு இருக்க. நான் எங்கள்கிட்ட இருந்தா மாப்பிள்ள என்னன்னு கேள்வி அவரை அப்படின்வாங்க. அது ஒரு பிரச்சனை. கோவை கிடையாது. இந்த கோவை ஏன் கிடையாது அதை சொல்லுங்க. என்னதான் கணக்கு கோவை? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் கோவை கணக்கு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திமுக வந்து முக்கியமா பாக்குறாங்க, கொங்கு பகுதியில் நம்ம வெற்றி பெற்றி ஆகணும். அதை நாமளே வந்து அதிமுகவோட நேரடியா மோதும். அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ். கோயம்புத்தூர்ல திமுக தோகுதுப்பா. மதுரையை சொன்னாரு, நான் கோயம்புத்தூர் சொல்றேன். திமுக தோகுது, எழுதி வச்சுக்கா, திருப்பி பேசுவோம். தெரியும். மகேந்திரனுக்காக கோவை இருக்கும். அவர் டாக்டர் மகேந்திரன் இந்த வாட்டி போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா அவரு மகேந்திரன் அவரு திமுக தானே இருக்காரு, ரொம்ப கீனா இருக்காருங்க. சரியா? அப்ப திமுக அதை ரீட்டைன் தானே பண்ணணும். ரீட்டைன் தானே பண்றாங்க. அதனாலதான் சிபிஎம் கொடுக்க மாட்டேன்றாங்களா? அது ஒரு பார்ட்டு. காங்கிரஸ்ல தான் பிரச்சனை ஆச்சுன்னா கோவையை காங்கிரஸ் தள்ளி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கோவையில் தான் மயூரா ஜெயக்குமார் கீழ்ச்சார போனவாட்டி பார்த்தோமே. கமல் திமுக கூட்டணியில் இருக்காங்க. பின்னாடி வரேன். இது ஒரு பார்ட்டு.
இதனால இந்த ஒரு சீட்டுன்னு வந்தா அவங்க 2 தொகுதியை அறிவிச்சிட்டாங்கன்னா சிபிஎம்க்கு என்னன்னு கேள்வி வந்துடும்ல. ஏன் அவங்க 2 தொகுதி அறிவிச்சிட்டீங்க, நாகை சின்ன பங்காளிக்கே கொடுத்துட்டீங்க, பெரிய பங்காளிக்கு அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு போல, தொகுதியில பிரச்சனை அப்படின்னு அந்தரில் விட்டா இப்போ 2 பேருக்குமே எண்ணிக்கை மட்டும்தான், எந்த தொகுதி 2 பேருக்கு முடிவு ஆகல, அப்படி வந்துடும்ல. சரி, நீங்க தான் கேரளாவில் ஆட்சியில் இருக்கீங்களா, அங்கே போய் 2 சீட்டை வாங்கிக்கிங்கன்னு சிபிஎம் அனுப்பிச்சு விட்டா அப்படியே இருக்குமா? நான் 2 தானே சொன்னேன், தமிழ்நாட்டில் சொன்னேன்ப்பா போப்பா. அது ஒரு பார்ட்டு. அது முடிச்ச உடனே மதிமுக வந்தாங்க. மதிமுக வந்தா 2-1 2-1 2ல் ஒரு ராஜ்யசபா 1 2ல் ஒரு ராஜ்யசபா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், கிடையாது அப்புறமா பேசிக்கலாம், இப்படியே போயிருக்குது. ஒரு தொகுதி தான், சரி ஒரு தொகுதி உதயசூரியன், என்னடா இது எல்லாமே மொத்தமாக போட்டு அடிக்கிறீங்களான்ட்டு கோச்சிக்கிட்டாங்க. சிஎம் வர வச்சு எல்லார்ட்டையும் சைன் வாங்கணுன்னு சிஎம் வந்தோடனே இவங்கெல்லாம் ஒத்துட்டு சைன் பண்ணிட்டாங்க. சிபிஎம்முக்கு கோவை இல்லைன்னு தெரிஞ்சும் சைன் பண்ணிட்டாங்க. கோச்சுக்காதீங்க, நான் இருந்த கட்சி தான், இவ்வளோ மானகட்டவங்களா இருக்காங்களே. அந்த கட்சியில போயிருந்தீங்க. ஏ விடப்பா, இருந்தோம்ப்பா. அதுக்கு முன்னாடி திமுக தானே இருந்தோம், அதனால அதெல்லாம் கிடையாது. அதனால என்ன இது 2 தொகுதி கேட்குறோம் தரமாட்டேன்றீங்க, ஒரு தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் போன தடவை கொடுத்த மாதிரி கொடுங்க, அதுவும் முடியாதுன்றீங்க. ஸோ இந்த வாட்டி ராஜ்யசபா கூட கிடையாது, பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஏன் அக்ரிமெண்ட் அரசியல்ல அக்ரிமெண்ட் போடுங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போட மாட்டோம். சரி இந்த தொகுதினா இது பம்பரம் கிடையாது, உதயசூரன் தான் நிற்கணும் அப்படின்னோன்னா முடியவே முடியாது. அதாவது பம்பர சின்னத்துக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காருல்ல, அறிக்கையெல்லாம் வந்துடுது பாருங்கள். அதனால் பம்பரத்தில் நிற்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. திமுக சைடில் கேட்டால் அவர் தேவையே இல்லைங்க, அவர் வேஸ்ட்டுங்க, அவர் போயிட்டு போஸ்ட் சொல்லுங்கள், அவருன்னா அவர் நாங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால் மதிமுகவுடைய நிலைமை படுச்சிக்கல். அந்த ஒன்று உதயசூரியன்னா முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அநேகமாக அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தயங்குறாரு, திடீர்னு போய் நம்ம அதிமுகவுக்குன்னு மாறினோம், எவ்வளோ மெல்ட் ஆகிட்டோம், இவர் சொன்னார்னு கவர்னரை வேறு வண்டியாக திட்டிக்கிறோம், சம்சாலாம் சாப்பிடாமல் இருந்துக்கிறோம், கருப்பு கொடி காட்டிக்கிறோம், நான் திடீர்னு எப்படி மாறுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாரிசு அரசியலுக்கு எதிராக உருவானது தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தின் வேட்பாளரான அவரது மகனே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை விட திரு வைகோபால்சாமி அவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட முடியுமா? ஸ்டாலினுக்காக தான் இவர் வெளில அனுப்பிச்சார் கருணாநிதி. இவரும் வாரிசு அரசியல் எடுத்து தான் மதிமுக உருவாக்குனாரு. இவர் மகன் இன்னைக்கு போட்டி போட போகிறாரு. அதுவே ஒரு பெரிய சரிவுன்னா அந்த மகனும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதை விட இவருக்கு வைகோவுக்கு வேறு என்ன அவமானம் இருக்கும்? அது ஒரு இந்த யோசிப்பார், நான் கூட தான் வந்துட்டேன், குறைந்தபட்ச மரியாதையோடு எங்களை நடத்துங்க, சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு இன்றைக்கி பலவீனமாக இருக்கேன், பழைய வைகோ இல்லை, நான் பையனுக்காக ஒரு சீட்டு கேட்குறேன், அதில் பம்பர சின்னத்தில் கொடுங்க, ஏன்னா அதை உதயசூரியன் சின்னம் தான் 10 வைகோவோட மகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்னா அப்படியே கட்சி மெர்ஜ் பண்ணிடலாமே, தனியாக இருக்குது கட்சி. எது கட்சியே தேவையில்லை. அதனால் பெரிய லெவலில் இன்னொன்று ராஜ்யசபா வாங்கி யாருக்கா கொடுத்தாகணும். அவர் பையனை எம்பி ஆகிறாருன்னா ராஜ்யசபா வாங்கி யாருக்கா கொடுத்தாகணும். இல்லாட்டி இவரே இந்த இது முடியுது 19 வந்தாரா 25 முடியுது, அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 25 நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அடுத்த வருஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி விட்டுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். ஒன்றும் அன்ரீசனபிளான டிமாண்ட் இல்லையே, சாதாரணமாக அவங்க ஒத்துக்கிட்டதை. ஸோ மதிமுக போயிடுச்சு, கோச்சிட்டு போயிட்டாங்க, சிஎம் ஆகுது கேம் ஆகுது அப்படின்ட்டு கையெழுத்து போடாமல் போயிட்டாங்க. இவங்க 2 பேர் கையெழுத்து போட்டு வெறும் பேப்பரை கொண்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு கடலூரோ மயிலாடுதுறை. இப்போ இப்படி நான் ஒரு வார்த்தை சொன்னால் சரியாக இருக்குமான்னு சொல்லுங்கள். திமுக கூட்டணியில் இருக்கிறதுலேயே மானகட்ட கட்சிங்க இந்த இடதுசாரிகள் தான் சொன்னால் சரியா? அவர் இருக்கிறாருல்ல, யார்? மதிமுக. அவர் ரோசமாக போயிட்டாரியா, கையெழுத்து போட்டு வந்து பேப்பரையா காமிச்சாரே அப்படி சொல்ல. அப்புறம் அப்போ இதுவரை இருந்ததில் விட்டு இப்போ அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படி தானே வச்சுக்கிறேன். அந்த 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 வெத்து பேப்பரை தூக்கி காட்டுற அளவுக்கு நான் கேவலமாக போயிடல, இந்த வைகோ அப்படி கேவலமானவன் இல்லைன்ட்டு அவராவது போகிறாரு. பெரிய மார்க்சியம் பேசிட்டு கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறு பேசிட்டு போய் வெத்து பேப்பரை தூக்கி வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதில் சிபிஐ கூட அந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க நாகையை. இவங்களுக்கு தான் கிடைக்கல, கோவை இல்லை. அப்போ இவங்க தான் அதில் ரொம்ப மோசம். சரி, அந்த போனாட்டி கொடுத்த அந்த 25 அதெல்லாம் இருக்கிறதுனால தானே இது நடக்குது. ஓகே, இல்லாட்டி அதில் இவங்க இன்னும் கஞ்சத்தனமெல்லாம் திமுக விலைவாசிலாம் ஏறிச்சு சார், ஏதாவது கூட்டியோ குறைச்சியோ ஏதாவது பார்த்துக்கலாம்.
செலவும் அதிகமாயிடுச்சு. ஓகே. கேள்வி கேட்பாங்க கட்சியில் வந்து. இப்போ அதான் போதை மருந்து கட்டி அவ்வளோ துட்டு வச்சுக்கிறீங்களா, கொஞ்சம் கூடப்பா. சிவப்பு கட்சிப்பா, பாவம்பா, நல்ல கட்சிப்பா, கூட கொஞ்சம் இதான் இவ்வளோ வச்சுக்கிறேன். கேட்டால் சாதிக்கு எனக்கு கொடுக்க போறாரு. சாதி கூட அப்ஸ்காண்டிங்கில் இருக்காரு. சலீம் சும்மா தானே இருக்காரு, விசிக்கில் தானே இருக்காரு. ஆமாம், அவரும் தான் அப்ஸ்காண்டிங். சரி, இவர் திரும்ப ஏன் வந்து ஆதவர்ஜுனுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்குனாரு? அது செலவுக்கு தான், வேற எதுக்கு இல்லை, ஏன் இப்போ சலீம் ஆக்கியிருக்கலாம்ல? சலீம் இப்போ தானே வந்துக்கிறாரு. சலீம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும் போல அவருக்கு. தெரிஞ்சாலும் ஆக்குவாரு. அதுல என்ன இருக்குது, அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து. அங்க சாபர் சாதிக்கு, இங்க சலீம். சரி, திரும்ப சரி, அவரே கட்சியில நீக்கல யார? சலீம். இன்னும் எவிடன்ஸ் வரலப்பா. பாம்பேல அரெஸ்ட் ஆகி 3 பேர் குடும்பத்தோட தலைமறைவுங்க. சலீம் தலைமை? ஆமா, 3 பேரும் தான் தலைமறைவு. அப்படியா? மைதீனு, சலீமு, இவங்க. ஏன் சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். கூட்டணி கட்சிகள் ஏன் இதை கண்டிக்கல? ஏம்பா, ஒரு நிமிஷம் ஸ்டாப். சிபிஎம்க்கு போனாட்டி 25 கோடி கொடுத்தாங்கல்ல, 10 கொடுத்தாங்கல்ல, இந்த காசு தான்பா. இந்த இது என்ன படம் வந்து வடிவேலும் அர்ஜுனும் போலீஸா இருப்பாங்களே, என்ன படம்? பரோட்டா நேத்து பிச்சைக்காரன்ட்ட புடிங்கி தின்னுவாங்கல்ல. பிச்சைக்காரன்ட்ட புடிங்கி தின்னுட்டேனே ஐயா. நேத்து பரோட்டாவும் ஆப்பமும் பாயாவும் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சா? ராஸ்கல், அது அவங்க கொடுத்த கஷ்டம். அது மாதிரி சிபிஎம் என்னங்க போதை மருந்துலாம் போனாட்டி 10 கோடி வாங்கினீங்களா? வாங்கினேன். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அந்த காசு தான். அப்ப என்ன பண்ணீங்க? இப்போ நீ மற்ற கட்சின்னு வச்சுக்கேன், அவங்க ஏங்க எந்த காசாக இருந்தானேங்க, அந்த போதை காசாக இருந்தானே, எந்த காசாக இருந்தானே, எப்படி பார்த்தாலும் சுற்றி அதான் வரும். ஒன்று இந்த போதை காசு, இல்லை டாஸ்மாக் போதை காசு, அதானே? ஆமாம். என்னன்னா இவங்க அதாவது கூட்டத்துக்கு அதுன்னு வாங்கிட்டாங்க. அவங்க இவங்கள முன்னாடி அறிவிச்சிருக்கலாம். 10 கோடி டிஎம் கிட்ட இருந்து வாங்கணும், அது அவங்க கட்சிக்கே கொடுத்தா ஏதாவது சொல்லியிருக்கலாம். இருந்திருக்கும். கௌரவமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க திடீர்னு ஆவணம் வெளியில் வரும்போது முட்டு கொடுக்க வேண்டியது. விடுங்க, எனக்கு எரிச்சல் வருது முத்தலீஃப் அவங்களை பற்றி பேசுறதுக்கு. இப்படிலாம் இருக்காது கட்சி, விட்டுருங்க. அந்த மாதிரி கிடையாது. திரும்ப என்ன நிலைமை? திரும்ப வந்து ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 3 தொகுதி, அதாவது 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி, ஆதவ அர்ஜுனுக்காக பொது தொகுதி அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன சொல்லலாம்னா, ஆதவ அர்ஜுன் வரும்போது நான் பொது தொகுதி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பார்த்துங்க அப்படின்னு. இவரும் என்ன சொல்லிடுறேன், நான் 3 தொகுதி நான் கேட்டு பேசுகிறேன், நான் முடிச்சிடுறேன், உங்களுக்கு 1 தொகுதின்ற மாதிரி. ஆனால் 2 தொகுதியே பிரச்சனை. 2த்துலையுமே வந்து ஒன்று வந்து அதே மாதிரி உதயசூரியன், ஒன்று நீங்கள் பானையில் நின்றுக்குங்கன்னு. இப்போ அந்த பிரச்சனையில் வந்து இவர் ஆதவ அர்ஜுனை நான் வந்து உன்னை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆக்குனதை சிக்கலில் இருக்குது, அதுவே நான் சமாளிச்சிருக்கேன். 3 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா பொது தொகுதின்னு உன்னை நிற்க வச்சேன்னா நான் சமாளிச்சிருவேன். ஆனால் உனக்காக நான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டுலாம் இது பண்ணேன்னா அது வேறு மாதிரி போகும். 1 பொது தொகுதி 1 தனி தொகுதி நான் நின்று ஒன்றை பொது நிற்க வச்சா ரவிக்குமாருக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிடும். நேற்று வந்தவர் கொடுத்துட்டு இருக்கிற சீனியரை ஓரம் கட்டிட்டீங்கன்னு. அதனால அது ரவிக்குமார் யூசி டீமை பகிச்சுக்கிட்டு நான் கட்சி நடத்த முடியாது. ஓகே, அதனால நீ வந்து நீ தானே கேட்டு வாங்குறேன்னு சொன்ன, நீ அதை பார்த்துக்கோ, கேட்டு வாங்கு, 3 ஆயிக்கோ. என்னுடைய போராட்டமே இப்போ 2க்கும் வந்து பானை சின்னன்றதான் என்னுடைய போராட்டம். நான் சொல்கிறேன், திரும்ப இஸ் கோயிங் டு செட்டில் ஃபார் 2. 2 வந்து பானையா? 2 தனி தொகுதியா? ஆதவுக்கு இல்லைன்றாங்க. 2 தனி தொகுதி தான். ஆதவுக்கு இல்லைன்றாங்க. ஆமாம், ஆதவுக்கு இல்லைன்றாங்க. போது திரும்ப என்ன சொல்கிறாரா, நான் உருவாக்கின கூட்டணி இது, நானே இதை உடைக்கிறத விரும்பல, மக்கள் நல கூட்டணி உடைச்சிங்க, உடைப்பதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை, இப்போது இருக்க கூட்டணி தான் தொடரும், கூட்டணி மாறுவது எதுவாக இருந்தாலும் மே 31க்கு பிறகு பேசிக்கொள்ளலாம்னு திரும்ப தீர்மானமாக சொல்லிவிட்டதாக இப்போ. ஆக்சுவலாக எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வெளில வருது சார். அப்பயே வந்து நிறைய பேர் அறிவிக்கிறதுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அறிவிக்க முடியாது, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, வெளியும் போக முடியாது. திமுக ஜெயிச்சா கூட்டணியில் இருப்பாரா? திமுக தோத்துட்டா வெளியே வந்துடுவாரா? அப்புறம் எலெக்ஷன் சட்டமன்ற பாமகவும் அதிமுக கூட்டணியில் இருக்குதுன்னா இவர் வெளியில் வந்து எங்கே போவார்? மக்கள் நல கூட்டணி அமைப்பாரா? கமல் கட்சி நிலைமை சொல்லிடுறேன், அப்புறம் விசிகை பற்றி பின்னாடி. கமல்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அவர் வந்து இந்த சினிமா ஷூட்டிங்லாம் ரத்து பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஏன்? ரஷ்யாவுக்கு போகணும்ல படம் ஷூட்டிங்கு. ஏன் அரசியல் இதெல்லாம் வேலை இல்லை, ரஷ்யாவில் போய் படத்தில் நடிக்கணும் தானே. அவர் ஒன்றும் முழு நேரம் அரசியல்வாதி இல்லை. நீ ஓட்டு போடுறியா? யாருமே இல்லை. நீ ஓட்டு போடுறியா? நீ குடிமகனா நடந்துக்கிறியா? நீ குடிமகனா நடந்துக்கிறியா? அமெரிக்காவில் என்ன வாக்கு சாவடியா? நான் இருந்தேன்னா என்ன பண்றது? அதான் பிரச்சனை. அப்போ நீங்க அதனால வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிட மாட்டேங்கிறாங்க.
யோ காலைஞர் ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடல போய் ரஜினியை பக்கத்தில் வச்சு முத்தம் கொஞ்சம் நிற்கிறாரு. கலை ஞானின்னு கலைஞரால் பட்டம் பெற்றவர். ஆமாம். சரி, அந்த தரப்பு தகவலை சொல்லிடுறேன். கமலுக்கு திமுக கொடுக்குற ஆஃபரு ஒன்று கோவை அல்லது மாநிலங்களவை. இரண்டுக்குமே கடமலுக்கு உடன்பாடு இல்லை. கமல் சென்னையில் ஒரு தொகுதியில் நான் தோத்தா பரவாயில்லன்றார் கமல். தோத்தா போச்சு பரவாயில்ல, நான் மக்கள்கிட்ட போய் போட்டிடுவேன். ஓகேவா? கமல் அரசியலுக்கு வந்தான், இந்த இதை வச்சு ராஜ்யசபா வாங்கின்னு ஓட்டிட்டான்ட்டு யாரும் என்ன சொல்லக்கூடாது. நான் துணிஞ்சு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வந்திருக்கிறேன். நான் நிச்சயம் போட்டிடுவேன். அப்போ கோவை நின்னுங்க. கோவை வேண்டான்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. துணிஞ்சு நிற்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? தோக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? பிரச்சாரம் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஷூட்டிங்க்கு எவ்வளோ தூரம் போகிறது? அவன் பிரச்சனை, அவனுக்கு ஒன்று இஷ்டத்துக்கு பேசுன்னு காத்த. நீ சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். முழு நேர அரசியல்வாதி. தோத்தாலும் பரவாயில்லை, நிற்க தயார், ஆனா மக்களை சந்திப்பேன் அப்படின்னா மூணுமே கோவை. சென்னையில ஒண்ணு கொடுங்களேன்ப்பா. இங்கிருந்து யார் கோவைக்கு 10 ட்ரிப் அடிக்கணும் கோவைக்கு. யோ 2 மாசம் தங்குனாங்க. தங்கணும். நல்லா இருக்குங்க, சென்னையோட நல்லா இருக்கும். தேவையில்ல, மெட்ராஸ் வேணும். மகேந்திரன் காலி பண்ணணும் முடிவு பண்ணி காலி பண்ணுவார். அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் அவர் சீட்டு வேணுன்ற மூடில் அவர் இருக்காரு. என்னால் இதை உறுதி செய்ய முடியல. கமல் ஆல்சோ ஹேஸ் ஓப்பன்டு சேனல்ஸ் வித் ஏடிஎம்கே. இல்லை அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்து தகவலை சொல்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எங்கே பேசுகிறாங்கன்றலாம் தெரியாது. கமல் இஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஏன்னா நீங்கள் சொன்னது தான் ரீசனு. கூப்பிடவே இல்லை. வைகோ எப்படி பண்ணாங்க அது மாதிரி இவரை பண்ணியிருக்காங்கப்பா. அப்பா இவ்வளோ தான்ப்பா, ஒன்றா வாழ் தான் போ அப்படின்ட்டு இருக்காங்க. கமலும் வந்து அவரோட சீனியாரிட்டி என்ன, ஸ்டேச்சர் என்ன, நேரிட்ட போய் ஒரு மல்லு கட்டின்னு இருக்க முடியுமா? யார் இருக்கா? கமலை விட்டா கமல் கட்சியில் மௌரி அமிச்சா ஒத்த சீட்டு கூட கிடையாது, ஓடி போயிட்டுன்றாங்க. நீ அதிகாரியாக இருந்தாலும் தானே நீ அப்படின்னு கிடையாது. வேற ஸ்கில்ஃபுல்லாக நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. உதயநிதி தான் பண்ணணும். ஒரு சின்னவருக்கு 1000 வேலை. ஒரு சினிமாவுக்கு தாங்க, இதுக்கு எப்படி பாப்பா? இப்போ கமல் அடுத்த படத்துக்கு பேசலாம்பா, இல்லை தக் லைஃப்ல ஒரு சீன் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டால் அவர் சொல்லுவார். அதனால் அந்த சிக்கல் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ கமலும் ஃபைனலைஸ் ஆகலைங்க. கிட்டத்தட்ட மதிமுக நிலைமை. கமல் அதிமுகவுக்கு போகிறார், ஆனால் போகல. ஏன் போகிறாரு ஆனால் போகல? இது வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் கமல் முடிவெடுக்கலைன்றது மட்டும் தெரியும். அவர் முடிவு இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதிமுகவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. போனால் என்ன, பேசுனா என்ன, அவங்க சென்னை கேட்டால் கொடுப்பாங்க தானே. எங்கே வேணா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்தால் போதும். தயநிதி மேலே ஏற்று நிற்கிறியா? தென்சென்னை தான் அப்படி தான் போகும். அந்த தென்சென்னையை தவிர வேறு எது வேணாலும் கொடுங்க. என்ன ஒரு ஜெயக்குமார் பையன் நிற்கிறார்ல தென்சென்னை. ஆமாம், அங்கேயே வாச கதை வடை போடுது. அவர் டென்ஷன் தானே ஆசைப்பட்டுருக்காரு. மீதி 2 தான், வட சென்னை யார் மத்திய சென்னை ஓகே மேன். ரொம்ப மோசங்க. ரோடுலாம் ஒரே பள்ளம். இது டென்ஷனே பரவாயில்ல. லீலா பேலஸ் ஹோட்டல்லாம் அங்கேயே இருக்குது. இங்கே என்ன ஓஎம்ஆர் இருக்குது. எல்லாம் அவர் வீடு இருக்குது, வீடு இருக்குது, சாமர்செட் மாமன் இருக்குது, எல்லாம் சொல்லு வரிசையா கடற்கரை இருக்குது, எல்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? நார்த் மெட்ராஸில் கொடுங்க. நார்த் மெட்ராஸில் வெறும் கடற்கரை மட்டும் இல்லையா, கருவாடும் இருக்கும். மீன் ஸ்மெல்லுங்க. கருவாடு இருக்கு. சினிமாவில் சொன்னீங்கன்னா கொத்தால் சாவடி இருக்கு, மூளை கொத்தலாங்க தானே பாருங்க. கருவாட்டு மண்டி ஒரே டட்டி. காசிமேடு டட்டி கஷ்டம். அதனால அதுவும் முடிவாகலை. அந்நியார் தேமுதிக நிறைய அண்ணி இருக்காங்க இப்போ. ஆமாம், அதான் எனக்கு சக்குன்னு குழம்புச்சு. தேமுதிக அந்நியார் மாநிலங்களவை வேண்டி உறுதியாக இருக்கிறாராம். 3 சீட்டு போல இருக்குது. ராஜ்யசபா வேணும்னு இருக்காங்களா, அவங்க ராஜ்யசபாவில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்கெல்லாம் 1+1. சரத்குமார் 1+1. சரி சார், நீங்கள் ப்ளஸ் யார்? ராதிகாவுக்கு. ராதிகா அவங்க திமுக 2 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், அவர் என்ன ஒரு நாராயணன் இருந்தார். அவரு அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கழகம்னு ஆரம்பிச்சார் போல இருக்கு. கருணாராஜன் தான் இங்கே வந்துட்டாரு. இப்போ அவரும் வந்து ராஜ்யசபா கேட்குறாரு. எல்லா ராஜ்யசபா கேட்டோன்னே ஏற்கனவே எங்ககிட்ட இருந்த ராஜ்யசபாவை தர்மர்னு ஒருத்தன் தூக்கின்னு போட்டான். சும்மா உட்காந்துக்கிறாங்க வெட்டியா. இன்னைக்கே போட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொடுத்தோம். தர்மர் போட்டோ எனக்கு உண்மையிலே தெரியல, மறந்து போச்சுங்க. அதை வச்சுதாங்க கட்சி ஒரு அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதல் முறையா எடப்பாடி இனிமேல் ஓபிஎஸ் கட்சியில வச்சுட்டு இருக்க கூடாதுன்ற முடிவுக்கு வர்றது தர்மர் ராஜ்யசபா எலெக்ஷன். எப்பவுமே ஏடிஎம்கே ராஜ்யசபா எலெக்ஷன் அங்கே அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச சாயங்காலங்கிறது வந்துடும். ஆனால் எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி 2 வாட்டி கேண்டிடேட்டை மாற்றுவாங்க. அது வழக்கம்.
அவன் பாவம் கிளம்பி ரெடியா ஆமா. இருக்கும்போது என்ன நீ இல்லைண்ணா அங்கே குத்துட்டாங்க. இங்கே என்னன்னா லாமினேஷனுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் ஓபிஎஸ். இப்போ இது எலெக்ஷனில் வேற என்ன திரும்ப சொல்லிட்டேன் இந்த மூடுன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்ன்றீங்களா, ஓபிஎஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ்ட்ட போகலாம். ஓபிஎஸ்ஸை கூப்பிடவே இல்லை பிஜேபியில் கூப்பிடலன்னொன்னே இன்னைக்கு பண்ருட்டி இது ஒன்று ராமச்சந்திரன் சொல்லுங்க, எனக்கு இது ஒன்று சொல்லுங்க, நானும் செக் பண்ணுறேன். ஓபிஎஸ் தன்னை ஒரு சங்கியாவே எப்போ உணர ஆரம்பிச்சிட்டாருன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் பிரதமர் வரும்போது அவரை மேடையத்தில் அடிமைகளுக்கு வாழ்வு இல்லை இல்ல. உண்மையா உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல. ஆமாம், ஏன்னா அவர் போய் இல்லை நான் மேடையில் உட்கார மாட்டேன் முறுக்கிறாரெல்லாம் கிடையாது, அவங்க கூப்பிடல தான். கரெக்டா கூப்பிடலாங்க, இவங்க தான் ரெடியாக. இப்போ தான் சொல்கிறேன், பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடணுன்னா சொந்தக்காரங்க பந்தக்காரங்களும் கூப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களே எப்படி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டா பிறகு கட்சியாகிறது தான் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. மிச்சம் மீதி நான் ஏப்பா கட்சியாக இருக்குதுன்னா மிச்சம் மீதி தான்ப்பா, வேற என்னப்பா. அது வீட்டில் இருக்கிறவங்க என்ன கட்சியாக தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி எங்களை கூப்பிட்டாலும் ஒன்று கூப்பிடாட்டினாலும் ஒன்று. எப்படி சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி நாங்கள் அதில் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாரதி கண்ணம்மா படம் பார்த்தீங்களா? அதில் பார்த்திபனுக்கு வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் சோறு போட வைக்க அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பண்ருட்டி யாரும் ஓபிஎஸ் வைத்தலிங்கம் அந்த பக்கம் மனோஜ் பாண்டியன் உட்காரலாமா வேணாம் அப்படி வந்துட்டு முன்வாசல் வழியா பின்னாடி வழியாங்கப்பா. ஜான் பாண்டியன் என்னோட ரொம்ப அவர் அப்படி வருவார், நீட்டு பின்வாசல் வழியா வந்துரு. அந்த மாதிரி இதை சொல்லாமா விருந்தாளிங்கள்லாம் போடுவாங்க, நாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி எங்களை எப்போ வேணாலும் அப்படின்னு. எப்படிப்பட்ட லீடருங்க பண்ருட்டி. திமுக கூட்டு சேர்த்து தடுத்தவர் அவர். எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர், கருணாநிதிக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர். அந்த காலத்திலேயே மின்துறை அமைச்சர் 70ஸ்லேயே. எல்டிடி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த நபர். அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி பண்ருட்டி ராமச்சந்திரன். ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். திம்பு பேச்சுவார்த்தை எங்கது. ஆமாம், எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அவரை நம்பினார். ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆருக்கு ஒரு பலம் மாதிரி. ஏன் விஜயகாந்த் இவர் பேச்சை கேட்டுருந்தா அன்றைக்கி எதுவுமே நடந்திருக்காது. நம்ம எல்லாம் சொல்கிறோம் விஜயகாந்தோட அது இதுன்னு. விஜயகாந்தோடு பண்ருட்டி ராமச்சந்திரன் சேர்ந்ததால் தான் 2011 விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக முடிந்தது. விஜயகாந்த் எமோஷனாக பேசுவார், டிப்ளமசி தெரியாதவருக்கு. விஜயகாந்த் போயிட்டு இந்த மாதிரி அதிமுக கூட்டணி நான் யார்கிட்ட கூட்டணி வைக்கணும், நானே சிஎம் அடுத்த வரேன்ட்டு விஜயகாந்த் சொல்லியிருப்பார். அவர்கிட்ட பேசி இல்லைன்னு கூட்டணி வைங்க, அப்படி தான் வளர முடியுன்றதை கன்வின்ஸ் பண்ணுற திறமை அன்றைக்கி பண்ருட்டிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பண்ருட்டியும் சோவும் சேர்ந்து தான் இதை உருவாங்க. அதே பண்ருட்டி சட்டசபையிலேயே ஒரு பிரச்சனை வருது, பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் உட்காந்துருக்காரு. அவரை எப்படி கூப்பிடுறது? பேரவைத் துணைத் தலைவர் அவர்கள் என்ன அப்படி கூப்பிடக்கூடாது, பேரவைத் தலைவர் அவர்கள் தான் கூப்பிடணும்னு ஒரு செட்டு. இன்னொரு செட்டு இல்லை பேரவைத் துணைத் தலைவர் அவர்கள் தான் கூப்பிடணும்னு ஜெயலலிதாவே குழம்புறாங்க. அப்போ பண்ருட்டி எதிர்கட்சி வரிசையிலேருந்து எந்திரிச்சு இல்லை இந்த அவர் விதி எடுத்து சொல்கிறார், இந்த விதி பிரகாரம் பேரவைத் தலைவர் தான் அவர், பேரவைத் தலைவர் அவர்கள் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஜெயலலிதா ஏற்றுட்டு உட்காடுறாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் இருப்பார். சொன்னல மோட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார், அங்கே பார்த்துட்டு இருப்பார், எஞ்சி போயிடுவார். அதுக்கப்புறம் இருந்து தலைவராக நடத்துறது பண்ருட்டி தான் நடத்துவார். அன்னைக்கு கரகம் சந்திரகுமார் வம்புக்கும் போது இவர் அங்கே இருந்துட்டார். 2 பேருக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு. இல்லாட்டி அதுக்கப்புறம் கூட பிரச்சனை ஆகிருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்ட தான் செய்வாங்க. இந்த நம்ம இப்போ பாபு முருகல் இருக்கார், மேட்டூர் அணை இருக்கிறதுன்னு பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் அணை இருக்கிறதாம், இவர் சொல்லி தான் நமக்கு தெரிகிறது அப்படின்னு. என்னங்க நீங்கள் வாய் தவறி வந்தது கூட இந்த மாதிரிலாம் அந்த அளவு கலாய்ச்சி இருந்தாங்க. ஆனாலும் கண்டுக்க மாட்டாங்க, இது ஒரு பாட்டு. அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் நானும் நேற்று பார்த்துட்டு இவர் ஏங்க உங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அப்போ விளைவிக்க போய் இல்லை அவங்க நாங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கிறோம், இந்த அளவுக்காயா சிறுமைப்பட்டு பண்ணிட விடுங்க. அந்த அளவுக்கு எந்த கேவலமான காரியத்தையும் செய்வார். அந்த அளவுக்கு கூச்சனா சொல்றதே கிடையாது, பண்ணியிருக்கு. சீரியஸ்லி மேன். முகமது பின் துக்ளக் படம் பார்த்தீங்களா? அதில் ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு எல்லா 500 எம்பியும் எல்லா துணை பிரதமர்கள் எல்லாரும் துணை பிரதமர் யார் வந்தாலும் அதில் கருணாநிதி மாதிரி டிஎம்கே மாதிரி ஒரு கேரக்டர், எல்லோரையும் ஆக்கி விட்டீர்கள், எங்களுக்கு என்ன பொறுப்பு என்று சொன்னால் நான் எல்லாம் இதெல்லாம் கிடையாது, பொறுப்புலாம் கிடையாது, நான் எல்லாருக்கும் ஆல் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தான், எங்கள் கருத்தை நாங்கள் எப்படி சொல்வது, உன் கருத்தையே கேட்க மாட்டேன்னு வருது. அப்படி என்றால் நாங்கள் என்னதான் செய்வது, சும்மா இருங்க, வெளிநாட்டு டூர் போங்க சொல்லுவார். அப்படியா நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு நாளை முதல் நமது நாட்டின் தாய்மொழி பாரசீக மொழி அப்படின்வார்.
யோ எதுக்கியா பாரசீக மொழின்ற திடீர்னு ஏன் வந்து பாரசீக மொழி சொன்னேன்? நான் பாரசீக நாட்டை சுற்றி பார்க்க வேண்டாமா? அரிசி பஞ்சம் பத்தி ஒருத்தர் கேட்பாரு, அது சட்டி தான் நான் அமெரிக்கா செல்வதாக இருக்கிறேன். என்னங்க அரிசி பஞ்சத்துக்கு அமெரிக்காவுக்கு தாங்க சொல்லணும், நான் அமெரிக்காவை பார்க்க வேண்டாமா அப்படின்னுவாரு. அப்போ அதுல வந்து இவர் ஆசை சொல்லுவாரு, சரி நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கருத்தை சொல்கிறோம். நான் எப்பவுமே கேட்க மாட்டேன்வார். மறுபடியும் அவரு, ஏங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஓபிஎஸ் நிலைமை. அதனால வருவோம். அதனால அந்த அவருக்கு கூச்சநாச்சம் கிடையாது. பண்டுட்டியார் சென்னையில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வயது முதிர்வுக்கே வயசாயிடுச்சுங்க. எப்பாவது கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க பாத்துறீங்களா? எல்லா டைமும் கூட்டு உட்கார மாட்டாங்க. அவர் இந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு என் ஓபிஎஸ்க்கு சொம்பு வச்சுட்டு இருக்காரு பையங்க. அது வாய்ப்பு இப்போ அவைத்தலைவர் கேட்டாரு அங்க அதிமுக தமிழ் மகன் உசேன் பிளேஸை கேட்டாரு. அவைத்தலைவர் என்ற போஸ்டரை வச்சுதான் கோர்ட்ல கேமே. பண்ருட்டியை போடுவாரா எடப்பாடியே? கோர்ட்டா? அவைத்தலைவர் இல்லைன்னா அந்த பொதுக்குழு கண்டமாயிட்டு இருக்கோம். இன்னொன்னு, பண்ருட்டியோடு ஒப்பிடும்போது எடப்பாடி சூப்பர் ஜூனியர் இல்லையா? ஆமா. பண்ருட்டி எதிர்த்து பேச முடியுமா அவரால்? எடப்பாடியால கொண்டு வந்து பண்ருட்டி அவைத்தலைவரை உட்கார வச்சுட்டு இவர் போய் கெஞ்சிட்டு இருப்பார் அவர்கிட்ட. அதனால அது கொடுக்கல. செம்ம கண்டாயிட்டார். நீங்க சட்டசபையில் சபாநாயகர் இருந்து சபாநாயகர் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காரோ அந்த இது வரும்போது தெரியும். பெரும்பான்மை வரும்பொழுது சபாநாயகர் ஒருவேளை எதிர்கட்சி சைடு போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். மதியழகன் பண்ணார், ஞாபகம் இருக்குதா? மதியழகன் அடிச்சாங்க. எம்ஜிஆருக்கு ஆதரவாக மதியழகன் போனோம்னா சபாநாயகரே தாக்க முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட தாக்குனாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி செத்துட்டாரு. சட்டசபை செத்து விட்டதுன்னு எகிரிட்டாரு. அந்த மாதிரி நடந்தது. பிஹெச் பாண்டியன் அறிவிச்சார்ல, பிஹெச் பாண்டியன் அறிவிச்சார்ல, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களை மட்டும் வச்சுட்டு பெரும்பான்மை கழித்து விட்டு அறிவிச்சார்ல. அந்த மாதிரி சபாநாயகர் மாதிரி தான் இவர் அவைத்தலைவரும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டமாயிடுவாங்க. அதனால அவர் தமிழ் மகன் உசேனை போட்டார். அவங்க வேண்டிய ஆளு. அந்த கோவம் இவர் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அண்டு தாமரை சின்னத்தில் தான் போட்டிட்டு போவார் போல இருக்கு. தேனியில பையன் நிற்கிறார் தாமரை சின்னத்துல. போன வாட்டி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்களா, இந்த வாட்டி 2500 ரூபாய் கொடுக்கறதா திட்டமிட்டு இருக்காங்க. அது எந்த மூலியம் பத்தாது ஜனங்களுக்கு. பாராளுமன்ற எலெக்ஷன் யா நியாயம் பண்றியா நீ? 15 லட்சம் ஓட்டியா? ஆமா, 5 வருஷம் ஒரு கொடுக்க போறீங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல. சரி, எப்படி ரவி ஜெயிக்க போறதுல எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்க? அப்படி இந்த தடவை மாணிக் தாகூர் இவங்க அணி மாதிரி இங்கே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விருதுநகர்ல நான் ஜெயிக்க மாட்டோன்ட்டு தேனிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. காங்கிரஸ் வந்துருவோமா? இது முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட டிடிவிக்கும் அதே மரியாதை தான். டிடிவிக்கும் அவருக்கு 1, உங்களுக்கு வேணா 2 அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. செல்வத்தர் பிறந்த பேட்டி பார்த்தீங்களா? நீ பேசியிருந்தார். அதான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க. சொல்லு, நீ பேட்டி சொல்லு. என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் எங்களை வந்து நம்புவாங்க மதிப்பாங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் இணக்கமாக தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா நாங்கள் தனித்து 40 தொகுதியிலையும் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் செல்வம் திமுகலேருந்து விலகிட்டார முத்தலி? ஆமாம், விலகிட்டாரா? டெல்லிக்கு போனார்ல, அதுக்கு முன்னாடி இங்கே கலைஞர் இது திறந்தாங்கல்ல. ஆமா, வரலையா அவரு? வரல. இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசும்போது மிக பெருமையாக, ஏங்க நாங்க கூட என்னமோ இவரை போட்ட உடனே திமுக ஆதரவா ஒருத்தர் வந்துட்டாரு, கதை முடிஞ்சு நினைச்சா என்னங்க இப்படி இருக்காரு, என்னங்க பண்ணிட்டாரு, டெரர் எங்க தலைவர், சும்மா டெரர் அப்படின்றாங்களா அப்படின்ட்டு இவர் சொன்னார்ல. இன்னைக்கு பேட்டியை பாருங்கன்னு. நாங்க ஒன்றும் இழைச்சவங்க கிடையாது, இழப்பதற்கு ஒன்றுமில்லை. வாவ் வாவ் மேன், நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் டெல்லி போயிட்டு வந்தோன்னே, டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி சார் நான் விழாவில் அட்டன் பண்ண கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? மேலே டெல்லி மேலே. என்ன சொன்னாங்க? கொண்டே போடுவேன், கிளம்பி வந்துடும். ஒரு வேலை இருக்கு, வானா விழாவை சிறப்பிச்சுட்டு வரேன். நீ சிறப்பிச்சுட்டு வந்துடுறேன். எலும்பி வந்துட்டாரு. ஒரு விஐபி அட்டன் பண்ணக்கூடாது. லோக்கல் லீடர் யாராவது போனால் போய்கிட்டோம். வேற எந்த விஐபி கூட யாரும் நீ இல்லை, வேற யாரும் கூட அட்டன் பண்ண கிளம்பி வந்துருங்கன்ட்டுக்கிறாங்க. யாருமே போல. அதை தாண்டி இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்லியோ நம்ம மட்டும்தான் பேசணும். எனக்கு கியூரியஸாக இருந்துச்சு. நான் காங்கிரஸ் பாய்காட்டுன்னு நம்ம நியூஸ் போட்டோம் இல்லையா? இதை கடந்து போக முடியாது. ஏன்னா டிஎம்கேல மற்றதெல்லாம் விடு, சின்ன சின்ன விழா, அந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் விடு. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு. மொத்த அரசும் சேர்ந்து நடத்துது, குடும்பமே நடத்துது. அண்டு நினைவிடம் தானே, இதில் போய் யாரும் புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒரு மிக நெருக்கமான கூட்டணி கட்சி ஏன் புறக்கணித்ததுன்றது என்னால் இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நான் பார்த்தேன். சொல்லி புறக்கணிச்சிருக்கேன்.
இப்போதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்தி வருது. யாருமே இதை பெருசா ஃபிளாக் பண்ணல, தெரியுதா? பண்ண மாட்டாங்க யாரு இதெல்லாம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்துல புறக்கணிக்கிறது இஸ் a very significantப்பா. கமலம் தான் பிரதமர். என்னன்னா இவர் டெல்லி போற வரைக்கும் இதுதான். போயிட்டு வந்தோன்னு சொல்றாங்க, பெஜாராயிட்டாங்க அவர் பேசுறது பார்த்தா. நாங்க 90% அப்ப ஒரு அண்ணன் திமுக பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமா தேவையில்லைங்க. அங்க எழுதி வாங்கிட்டாங்க, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமா அதுதான் டெல்லி போயிட்டு வந்தாரு. கார்கே கூப்பிட்டு சொல்லியிருக்காராம் 10 பேசி அந்த சீட்டை அப்படியே வாங்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான் பார்த்துக்கோ. சரி முத்தலீஃப், அங்க நாங்க உள்ள என்ன நடக்குதுன்றதை சொல்லிடுறேன். இந்த பேச்சுவார்த்தை கூட என்ன நடக்குன்றது இப்போ நீங்கள் சொன்னீங்களா மதிமுகன்ட்டு, அது மாதிரி தான் இவ்வளோ நாளாக நடந்திருக்கு. அந்த மேலிட பார்வையாளர் திரு அஜோய் அவர்கள் நார்மலாக மேலிட பார்வையாளர்கள்லாம் வந்தாங்கன்னா வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே லீலா பேலஸ் போயிட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிடுவாங்க. 1 hour 2 hours இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் அஜோய் இங்கே இருந்தார் தெரியுமா? 2 நாள் 3 நாளாக அஜோய் இங்கே இருந்தார். ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குன்னா தெர் வாஸ் நாட் ஈவன் an attempt from both the sides. டிஎம்கேல சொல்கிறது ஏங்க 6 7 6ன்னு சொல்லிட்டோம். பாண்டி கிடையாது, 6ன்னு சொல்லிட்டோம். பாண்டிச்சேரி கிடையாது, 6ன்னு சொல்லிட்டோம். நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் முடிவை. எங்கள் முடிவில் நாங்கள் கிளியராக இருக்கோம். 6க்கு மேலே கிடையாது, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இவங்க சொல்லிட்டாங்க. அவங்க போன வாட்டி கொடுத்த சீட்லேருந்து ஒத்த சீட்டில் குறைச்சிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லைன்ட்டாங்க. இப்படியே நிற்கிதுப்பா, இப்படியே நிற்கிது. இப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னா என்ன பேசுவேன்? வேற ஆப்ஷன் இருக்காது. இப்போது டிஎம்கேல இல்லைங்க பேசிக்கலாம் வாங்க, நாங்கள் நம்பர்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஒரு வார்த்தை சொன்னால் இன்னைக்கு முடிஞ்சிடும். கார்கே ஒன்று சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, மேலிடம் முடிவு பண்ணி இந்த கட்சி கூட தான் இருக்கணும்னு சீட்டை குறைக்க முடிவு பண்ணால் உடச்சிக்கிட்டு வெளியே போனதெல்லாம் நடந்திருக்கு. நரசிம்மராவையே உடச்சிக்கிட்டு போனவங்க நடந்திருக்கு. அதனால் நம்ம இந்த இதுக்கு இறங்கிலாம் போகவே கூடாது, கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது. நமக்கு கவலையே இல்லை, மம்தாவே வளைச்சி போட்டோம், மற்ற இதெல்லாம் இது பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அனுப்பிச்சிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அத்தனை சீட் கொடுப்போம். ஆம் ஆத்மி காங்கிரஸ் அலையன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி இம்பாசிபிள்ஸ் மேடு பாசிபிள்ப்பா. ஹிஸ்ட்ரி சார் அது. சமாஜ்வாடி பார்ட்டியில் நான் பெருசாக சொல்ல மாட்டேன், ஆர்ஜேடியும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன், பீகாரையும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் நட்பு சக்திகள், ஒன்றும் ரொம்ப விலகி போனதே கிடையாது. சமாஜ்வாடி இன்னும் பங்காளி சண்டை மாதிரி தான், அப்படி பேசிக்கிட்டு இப்படிதான். ஆம் ஆத்மி ஐ ஜஸ்ட் காண்ட் இமேஜின், அதையே பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் பஞ்சாபில் ரொம்ப அழகான டீலு, எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு பஞ்சாபில் நீயே நானா பஸ் கேரளா மாதிரி நீயும் போட்டி போட்டு அதான் கேரளா மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுவே முடியுது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சிஎம்மாக இருந்தவங்க தான் கொஞ்சம் எகிரி ஏறி நிற்கிறாங்க. அதில் ரொம்ப டெரராக நின்னது இந்த அம்மா மம்தா. கூட்டணியே கிடையாதுட்டாங்கல்ல, 2 கொடுக்கலாம் நினச்சேன். நான் 42லேயும் இது திரிணாமுல் காங்கிரஸ் போட்டி போட போதுன்னே சொல்லிட்டாங்க. ஆனால் 5 சீட்டு வாங்கிட்டாங்க. அந்த டெரரையே முடிச்சிட்டோம், இவங்க எந்த மூலைக்குன்ற மாதிரி. நீ இறங்காத, ஏறி நில்லு. பாண்டிச்சேரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே கொடுத்து அது உங்கள் தொகுதி மாதிரி ஆயிடுச்சு, திமுகவில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வருதுன்னா பாண்டிச்சேரியும் உறுதியாக நிற்கிறாங்க. கமலை இவங்க தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. கமல் கை சின்ன என்னையா ஒரு விதம் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி சொல்லுங்கிற கமலை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. யோ தனியாக கட்சி நடத்துறாரு அவரு. நேத் கட்சி கை சின்னத்தில் நிற்கிறது ரெடி ஆகுறாரு. உதயசூரியன் தான் வேணான்றாரு. அவர் காங்கிரஸ்காரர் தான் சார் கமல். ஆமாம், அப்பாவே ஏன்பா அப்புறம் திருப்பி அவர் குரல்ல பேசணும், அவர் எல்லா கட்சிக்காரரும்பா உடுப்பா. உதயசூரியன் பெரிய காங்கிரஸ் பாரம்பரிய கட்சி அவரு. சங்கி சூரப்பாக்கு ஆதரவா வீடியோ போடல. ஆமா, என்ன நானே வருவேன், ஊழல் என்றால் மறந்துட்டியா? வருவேன். சூரப்பா யாரு? நம்பர் 1 சங்கி. அவருக்கு ஆதரவா வீடியோ போட்டாரு. திடீர்னு போட்டாரு, இவரு மட்டும் தான் போட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ஆஃபர் சொல்லிடுறேன். கமல் ஹேஸ் an offer of ராஜ்யசபா from பிஜேபி. என்னங்க சொல்றீங்க? புதிய தகவல். ஏங்க ஹார்மோனி இந்தியாவில் இருந்தவருங்க அவரு என்றாம் எல்லாம் இருந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவர் தான் ராஜ்யசபா வேணா, மக்களை நேரடியாக சந்தித்து வருவேன், அதனால அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன் பிஜேபியில் பிரச்சனையே இல்லை, நீ எங்கே கேட்டாலும் கொடுப்பாங்க, நிற்க சொல்லுவாங்களே. வயநாட்டில் போய் ராகுல் காந்தி எதிர்த்து நின்னா கூட சீட்டு கொடுப்பாங்க. அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, ஒரு தமிழரியா, ஏன் அப்படி அநியாயம்? சரி, தென் சென்னையில் நில்லுன்னா நிற்க போகிறாங்க, அவர் கேட்குற தொகுதி கொடுத்துட போகிறாங்க, ஜெயிக்கவா போகிறீங்க? ஆனால் எந்த தொகுதியுமே கட்டி நிற்கலாமா? ஒரு 7-8 வருஷமா கட்சி நடத்துறாருப்பா, ஒரு வாட்டியாவது ஜெயிக்கணும்பா. அநியாயம் பண்ணுறீங்க. அதுக்கு கட்சி நடத்தணும்ல. நீங்கள் சர்மிளா கூப்பிட்டு கார் சாவி கொடுத்துருந்தீங்கன்னா உலகத்திலேயே எந்த தலைவனும் இப்படி சிந்திக்க மாட்டான். உருண்டா காரை பிடிக்கிட்டு விட்டுருவானுங்க. நம்மளால யார் கார் வச்சுக்குது, சர்மிளா கூப்பிடு காரை. சின்ன பிள்ளை கார்லாம் வச்சுருக்குது, சாவியை போடுங்க. நீங்களே சொன்னீங்களே கார் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்டு யார் கோகா செல்வம்மா
கூக்க சொல்லணும் அதுதான் வரலாறு. நீ காரு கொடுத்து அது இவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா வந்து இந்த அம்மா என்ன தியாகம் பண்ணுச்சுன்னா அதுக்கு போய் ஒரு காரை கொடுக்குறதுன்னா காமெடியா இல்லை, உலகமே காமெடியா பார்த்துச்சு சில யூடியூபர் தவிர. அதனால இவர் வந்து கட்சி நடத்தணும் இது இல்லை, காங்கிரஸ் கூட இருக்க ரெடியாக இருக்காரு. இவங்க வந்து 10 கொடுக்குறோம், அதில் 1 கமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற லெவலுக்கு. அது எப்படி ஒத்து வரும்னு தெரில. ஏன்னா கமல் காங்கிரஸில் நிற்கிறாருன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல 10ன்றது. ஆனால் கொடுக்கவே முடியாதுன்றதுல தான் உறுதியாக இருக்காங்க டிஎம்கே. சரி, ஒரு வேளை டாக்ஸ் போயிட்டுருக்கு ஒரு சேனலில், காங்கிரஸ் ஏடிஎம்கே டாக்ஸ் ஓப்பன்ட், ஓகே, பேசிகிட்டு இருக்கு, நம்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர்ஸ் தானே பேசுவாங்க, வேறு என்ன கொள்கையாக பேசுவாங்க, நம்பர் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலைஸ் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் கூட போயிடும். பிகாஸ் ஏடிஎம்கே இஸ் ஃப்ளெக்சிபிள்னு நமக்கே தெரியும். இது நடக்காதுன்னு எப்படி திமுக உறுதியாக நம்புது? எப்படி இந்த ஆணவம் வருது? ஏங்க அவங்க தான் எதை பற்றியும் கவலைப்படலைங்க. கார் ரேஸ் நடத்துகிறாங்களா, ஜனங்க கோச்சிக்கிட்டாங்க விட்டாங்க, இப்படி எதை பற்றி கவலைப்பட்டாங்க? செல்வம் போயிட்டு வந்து சொல்லிருக்க மாட்டாரா? இந்த டெல்லியில் சொல்கிறாங்க, கெட்ட கொடுத்தா எத்தனை கொடுங்க, நான் இப்போ ஐ மீன் ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக சொல்லிருப்பார்ல. அது அஃபீஷியலாகவும் சொல்லுவார், அன்அஃபீஷியலாகவும் சொல்லுவார். என்ன சொன்னாலும் சொல்கிறது தானே பாஸ். அவங்க நீங்கள் உங்கள் நம்பரை சொல்லிட்டீங்க, 6 தானே, 6 நம்பரை சொல்லிட்டீங்க. அவங்க பேசுறதுக்கே வரலனாலே தே ஆர் நாட் வில்லிங்கிறது தானேப்பா மீனிங் இருக்கு. அப்புறம் செல்வம் இப்படியே சொல்கிறாரு வச்சுக்கோங்க, தலைவர் என்னன்னா தலைவரை பண்ணுறது 10 இருந்தால் இருன்றாங்க, இல்லைன்னா புது டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆமான்னு சொல்கிறாங்கன்னா தலைவரை பண்ணுறது. நான் அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன், சின்ன வயசுலேயே வந்துட்டேன். எவ்வளோ பெரிய மேட்ரு, என்ன எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா அது? 10 எம்பியும் என்ன சும்மாவா? 10 எம்பியும் வருமானம். இவர் தானே தலைவர், இந்த டைமில் கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறாரு. விட்டுருவாரா அவர்? அதை கொடுக்குற காங்கிரஸ் 10 வாட்டி ஏலம் நடத்தலாம். ஆமாம், ஒரு தரம். என்ன இன்னொரு தகவல் 21 அழகிரி இப்படி தான் ஏலம் விட்டார். இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். சிவகங்கையில் எப்படியும் கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு ஓகே. அப்பார் வந்து பேசி உறுதியாக இருக்கார். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பாங்களா, என்னங்க அவர் கால் மேலே கால் போட்டு பேசிட்டாரு, பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவர் கால் மேலே தானே போட்டாரு. அவர் கால் மேலே தானே அவர் கால் போட்டார். உன் தோல் மேலேயா போட்டார்? உன் தோல் மேலே போட்டால் நீ கோச்சிக்கலாம். அவர் கால் மேலே கால் போட்டார். மன்னர் பரம்பரை, உனக்கு என்ன பிரச்சனை? அதனால் மனசில் எதையும் வச்சிக்காத, என் பையனுக்கு சீட்டு கேட்டுக்கிறேன், நீ எதையும் அதை லட்டு போட்டுறாத அப்படின்ற மாதிரி சிவகங்கை அப்போ காங்கிரஸுக்கு உறுதி அப்படின்ற மாதிரி. விருதுநகரில் இவர் நிற்கிற மாதிரி இல்லை போல் மாணிக். ஆமாம், அவரும் தொகுதி மாறுவார், தேனி கேட்குற மாதிரி இருக்குது. மற்றவங்களாம் இவருக்கு எங்கத்த தொகுதினே தெரியாது, அவர் எம்பியாக இருப்பாரான்னு தெரியாது. ஜெயக்குமார், இந்த ஜெயக்குமார் அவர் ஊருப்பா பாவம். மோடிக்கு அதான் போய் பழவேற்காடுக்கு போய் கேட்டப்போ சொன்னாங்கல்ல, வரதே இல்லைண்ணா, வரதே இல்லை. யார் எங்கள் எம்பின்னு கேட்டாங்கல்ல? அது எல்லா காங்கிரஸ்காரும் தான் கேட்பாங்க. நீங்கள் கரூரில் போய் கேட்டாலும் கேட்பான், எங்கே கேட்டாலும் கேட்பான். அதனால் இதான் மேட்ரு. இந்த பிரச்சனை அப்படியே போச்சுன்னா ஏடிஎம்கே சைடு தாவத்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், கமல் ஏடிஎம்கே நிற்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம்கேல தே ஆர் ஃபினிஷிங் பிஎம்கே முடிச்சிட்டாங்களா? முடிக்க போகிறாங்க. அவங்க ரெண்டுமே அவங்களுக்கு ஓகே. பிஎம்கே இந்த பக்கம் வந்துடும். பையன் கொஞ்சம் முறுக்கிட்டு இருந்தார், சின்னவர் கொஞ்சம் முறுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அப்பா பேசிட்டு இது பண்ணிட்டாங்க. சீட் பாக்ஸ் நோ சொல்லிட்டாங்க. ஐயோ, தொகுதிக்கு அது கொடுக்காம இருப்பாங்களா? அதுக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிடும். பட் ஏடிஎம்கே லீடர்ஷிப் கடைசி நேரத்தில் திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஏடிஎம்கே லீடர்ஸு திரும்ப தான் நான் சொன்னேன்ல, இது நானே உருவாக்கின கூட்டணி. அரசியலில் எமோஷனுக்கு இடமே கிடையாதுங்க. இவர் என்னங்க எமோஷனல் லாய்ட்டி இல்லாமல் பார்த்துன்னுக்கிறாரு. இப்படி தான் 2009 தவறான முடிவை இப்படி தான் எடுத்தார். அந்த ஈழப்போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் இவங்க கூட போய் பேர் கட்டுக்கினார். எவ்வளவோ முயற்சி பண்ணேன் நான், சார் தப்பு பண்ணுறாரு உங்கள் ஃப்ரெண்டு, சொல்லுங்கள் சார்னு சொல்கிறேன். இல்லை சங்கர் அவர் கேட்க மாட்டார் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த தப்பு தான் பண்ணுறாரு. அவர் கட்சிங்க, அவர் இஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரம் வாங்குறேன். இவங்க 26 அதிமுகவுக்கு போயிட்டு வரோம், சேர்த்துக்கு வர எடப்பாடி. பிஎம்கே கூட்டணி அப்படியே தொடரும்ல. சேர்த்து போகிற எடப்பாடி சேர்த்து கொடுங்க. பிஎம்கே கூட்டணி அப்படியே தொடரும். ஏன் பிரிய போகுது அது பிஎம்கே கூட்டணி? எதுக்கு பிரியணும்? இன்னொன்று, இன்று அதிமுக ஒரு கூட்டணி இல்லாமல் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறது. நெருக்கடியான நிலையில உதவி பண்ணவங்களை கூட செத்து போறா. இன்னைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு வரேன், நாளைக்கு அவங்களே ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு பிஎம்கேலையுமே கூட அவங்க வின் பண்ணுவாங்க சார். அது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு எனக்கு வேணும்ல, அது என்ன கிடைக்குது அவருக்கு திரும்ப திமுகல? இதை இவர் உடன்படுறாரா? இந்த போதை மருந்து கடத்துறதுக்கு திரும்ப உடன்படுறாரா? அதான் கட்சியில ஒண்ணு இதுல
மறந்துட்டேன். ஏய் நம்ம 2 பேரும் கோஅக்யூஸ்டு ஆமா. ஒன்றா வேறு போட்டு ஒண்ணா முடிவிட்டுட்டாரா? எங்காலும் மாட்டியிருக்கான். இப்போ இவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நாளை பின்ன அந்த போதை மருந்து கடத்தல்ல மேலும் மேலும் விசாரணைகளில் பலரும் மாட்டுறாங்க. அப்படி உண்மைகள் பல விஷயங்கள் வெளியில் வருதுன்னா மொத்தமாக கலகலத்து போயிடும். விசிகே எம்எல்ஏ அதில் இன்வால்வ்டு. பேர்லாம் சொல்ல மாட்டேன், அடுத்தடுத்த ஷோவில் சொல்கிறேன். பார்த்துங்க எப்படி எப்படி வருது பாருங்க. தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு முத்தலீஃப். கொட்டுது, ம். தலை சுத்துது, இப்படி யாருப்பானுங்கன்னு தோணுது. நடாடி சும்மாவே தூக்கி கட்டுக்கட்டா ஒருத்தன் எப்போ கேட்டாலும் எப்படா கொடுப்பான். அது என் பேரை வச்சுக்காத, நீங்களே என் பேர்லாம் போட வேணாம் அப்படின்னு வரோம். அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. தலைவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டி கொண்டு வந்தேன்னு மேலேயும் சொல்லிக்கலாம். யார் கேட்டாலும் விட்டுருக்கேன், யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் விட்டுருக்கேன், யார் கேட்டாலும். அதனால் ஹி வாஸ் வெரி பாப்புலர். யாராவது கேட்டா ஏய் ஜாஃபரை கூப்பிடுப்பா. 2006க்கு ஒரு ஜாஃபரு, இதுக்கு ஒரு ஜாஃபர். ஜாஃபரால் அழியும் திமுக. ஜாஃபர்களால் ஜாஃபர்களால் சொன்ன மாதிரி அந்த ஜாஃபர் இன்னைக்கு வரைக்கும் டேப் வச்சு உயிரெடுத்துனுக்குறாரு. அதுக்குள்ள இந்த ஜாஃபர் கிளம்பி வந்துட்டாரு. சரி, அதான் இது போல் இப்போ நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இப்போதும் கூட்டணி குறித்த டெவலப்மெண்ட்ஸ் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நாளைக்கு நம்ம பேசும்போது அதிரடி டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. வரும்போது வில் அப்டேட் டு அவர் வியூவர்ஸ். சரியா? தொடர்ந்து பேசுகிறேன் சார். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி.